இப்போ சார் ஷிவாங் அண்ட் மோல்ஸ்ரீ ரெண்டு பேரும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். காலேஜ்ல ஒரு நியாயமான விஷயத்துக்காக ஒரு தப்பு பண்றாங்க. அதனால ரெண்டு பேரையும் காலேஜ்ல இருந்து டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. இப்போ அந்த டிஸ்மிஸ்ல ரிவோக் பண்ணணும்னா இந்த ஒரு விஷயத்தை நீங்க பண்ணணும் அப்படின்னு அந்த காலேஜ் பிரசிடென்ட் கேட்கிறாரு. அந்த ஒரு விஷயத்துக்கு ரெண்டு பேரும் சம்மதிக்கிறாங்க. அதுக்கு மேல நான் கதைக்குள்ள போகல. நூக்கட் நாட்டக் நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்கிற ஒரு ஹிந்தி படம். முதல்ல சொல்லிடுறேன், இது ஒரு கமர்ஷியல் படம் கிடையாது. ஒரு படம் கொஞ்சம் ஸ்லோவா தான் போகும். பட் ஸ்டில் படம் பயங்கர யதார்த்தமா இருந்துச்சு. முக்கியமா அந்த லீட் பேர், அவங்கள பேர்னு சொல்லக்கூடாது, அந்த மோல்ஸ்ரீ அண்ட் ஷிவாங் ரெண்டு பேருமே சூப்பரா ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. அதுவும் அந்த பொண்ணு மோல்ஸ்ரீ வந்து அது நடிக்கிற மாதிரியே இருக்காது, அவ்வளவு யதார்த்தமா இருக்கும். ஒரு நல்ல பர்பஸ்க்காக எடுக்கப்பட்ட படம் தான். கம்மியான பட்ஜெட்ல சூப்பரா பண்ணியிருந்தாங்க. பட் ஸ்டில் படத்துல ஏதோ ஒரு பஞ்ச் மிஸ் ஆச்சு. இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லா, இன்னும் கொஞ்சம் இம்பாக்ட்ஃபுல்லா இருந்திருக்கணுமோ அப்படின்னு தோணுச்சு. படத்தோட மெயின் ட்ராக் வந்து ஒரு ஸ்ட்ரீட் பிளே, தெருக்கூத்து மூலமா சில சேஞ்சஸ் கொண்டு வரதுக்காண்டி ஒரு ட்ராக்ல படம் போயிட்டு இருக்கும். அதுக்குள்ள இந்த எல்ஜிபிடிக்யூங்கிற மேட்டரை உள்ள கொண்டு வந்திருப்பாங்க. அதை கொண்டு வந்திருக்கவே வேண்டாம. நிசான் காருக்கும் கிசான் ஜாமுக்கும் என்னப்பா சம்பந்தம் அப்படிங்கிற மாதிரியே இருந்துச்சு. அதை கொண்டு வராம இருந்திருந்தா அந்த மெயின் கண்டென்ட் இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லா கன்வே ஆயிருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன். பட் ஸ்டில் 1.25 மணி நேரம் தான் ரன் டைம்ங்கிறதுனால பெருசா எங்கேயும் போர் அடிக்கல. ஓவராலா ஒரு நல்ல படம், கமர்ஷியலா எதுவும் இருக்காது. ஓடிடில ஒன் டைம் பார்க்கறதுக்கு எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க. இன்னொரு படத்துல மீட் பண்ணலாம்.